நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஒரு உருண்டையா ஒரு டிவைஸ் இருக்கு. இது ஆரம்பத்தில நான் மியூசிக் பிளேயர் தான் நெனச்சேன். ஆனா அப்படிலாம் கிடையாது. இது வந்து கூகுளோட வாய்ஸ் அசிஸ்டன்ட் டிவைஸ். நம்ம வாய்ஸ்ல சொன்னோம்னா, அது வந்து அதுக்கேத்த மாரி ரிப்ளை பண்ணுமே. அந்த மாரி ஒரு டிவைஸு. ஒரிஜினல் டிவைஸ். பின்னாடி வந்து கூகுள் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுக்கு மேல ஒரு கருப்பு கலர் துணி ஒண்ணு ஒட்டியிருந்தாங்க. ரொம்ப அசிங்கமா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நான் தான் பிச்சு விட்டேன். ஸோ பின்னாடி பார்த்தீங்கன்னா, கூகுள் சிம்பிள் சின்னதா ஒரு பட்டன் குடுத்துருப்பாங்க. பெருசா சொல்ற அளவுக்கு பெரிய பெரிய பட்டன்லாம் கிடையாது. ஸோ வாங்க இத ரீஸ்டோரேஷன் பண்ணிடலாம். இதோட வெயிட்டும் அந்தளவுக்கு இல்லை. சைடில் பார்த்தீங்கன்னா ஓட்டை ஓட்டையாக கொடுத்துருக்காங்க. அது வழியாக ஸ்பீக்கர் தெரியுது. அப்புறம் மேலே ஒரு ஓட்டை இருக்குல்ல, அதுதான் ஸ்க்ரூன்னு நினச்சேன். பட் அதை நோண்டி விட்டு பார்த்தா அது ஸ்க்ரூ கிடையாது. கீழே இருக்கிற அந்த லேயரை ஓப்பன் பண்ணோம் போல். ஸோ இது கொஞ்சம் ஹார்டாக தான் இருந்துச்சு. நானும் ஸ்க்ரூ ட்ரைவரை வச்சு இந்த மாதிரி எம்பி விட்டு பார்த்தேன். அந்த பிளாஸ்டிக் தான் உடையுது. அந்த ரப்பர் மாதிரி இருக்குல்ல, அதுதான் அப்படியே உடையதே தவிர இது வர மாட்டுது. என்னடா இது எப்படா கழட்டுறதுன்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் அந்த பிளாஸ்டிக்கை அடியில் ஸ்க்ரூ ட்ரைவர் விட்டு இந்த மாதிரி எம்பி விட்டிங்கன்னா அந்த லேயர் வந்து அப்படியே உரிய ஆரம்பிக்கும். இந்த மாதிரி ஓப்பன் பண்ணால் தான் உள்ளுக்குள்ளே இருக்கிற ஸ்க்ரூ தெரியும். அதை கழட்டினா தான் இந்த பிளேயரையே நம்ம எடுக்க முடியும். ஸோ நீங்கள் பாட்டுக்கு சைடில் நெட்டு இருக்கும், இல்லை நீங்கள் சைடில் மூடியை கழட்டலான்னு சொல்லிட்டு இழுத்திங்கன்னா மற்ற பார்ட்ஸ் உடஞ்சி போயிடும். ஸோ இந்த டிவைஸை இப்படி தான் ஓப்பன் பண்ணணும். ஸோ ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா அந்தளவுக்கு டைட்டான பசையை போட்டு ஒட்டி வச்சுருக்காங்க. இங்கே பார்த்தீங்களா, ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் கீழே ஒரு பட்டன் இருக்குது. அப்புறம் 4 ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. பின்னாடியே பார்த்தீங்கன்னா ஒரு QR கோட் இருக்குது. அது என்ன ஏதுன்னு ஸ்கேன் பண்ணி பார்க்கலாம் டைம் கிடையாது. இப்போ வாங்க இதுக்கேற்ற அந்த ஸ்க்ரூ ட்ரைவர் கிட்டை வச்சு யூஸ் பண்ணி அந்த 4 ஸ்க்ரூவும் கழட்டி உள்ளே என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஒரே ஒரு பட்டன் தாங்க கொடுத்துருக்காங்க. மேபி இங்கே டச் இருக்குமான்னு தெரியல. சரி வாங்க நம்ம ஓப்பன் பண்ணுவோம். ஸோ நோக்கியா, சாம்சங்கு இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க. அது வந்து ஸ்டார் 5 ஸ்டார் ஸ்க்ரூ மாதிரி தெரியும். நான் வந்து இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி டிவைஸ்லாம் யூஸ் பண்ணி பார்த்தது கிடையாது. சில பேர் வீட்டில் வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி டாப்னு கை தட்டுவாங்க, லைட் எரியும். அப்புறம் லைட்டை போடுன்னு சொல்லுவோம், ஃபேனை போடுன்னு சொல்லுவோம். எல்லாமே இது ஆட்டோமேட்டிக்காக எனபிள் பண்ணிவிடும். இந்த மாதிரி இது பண்ணணும். இது வந்து வயர்லெஸில் ஒர்க் ஆகக்கூடியது. இதுக்கு கனெக்ஷன் டிவைஸ் எதுவும் வாங்குமான்னு தெரியல. ஓகே, நம்ம ஸ்க்ரூலாம் ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ உள்ளே எடுத்து பார்த்தோம்னா இங்கே பாருங்கள், ஒரிஜினல் அப்படிங்கிறதுக்கு இதுதான் அடையாளம். ஏன்னா ஸ்டிப்பு வந்து பார்த்திங்கன்னா பிளாக் கலரில் கொடுத்துருப்பாங்க. ஒரு ஸ்டிப் கொடுத்துருக்காங்க. அடியில் வந்து பெரிய ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், இது சேர மாட்டுக்கு. இதோட பெருசு வேணும் போல். பெருசு ஓப்பன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் இருக்குது. ஒரு வழியாக உள்ளே ஓப்பன் பண்ணி பார்த்தா இதெல்லாம் தான் இருந்துச்சு. ஒரு மதர் போர்டு, அப்புறம் ஸ்பீக்கரை தாங்கி பிடிக்கிறதுக்கு ஒரு மாதிரி ஒன்று வச்சுருந்தாங்க. ரொம்ப நேரமாக தேடி பார்த்துட்டு இதில் பேட்ரி இருக்கா இல்லையான்னு கூட ரொம்ப டவுட் ஆகி போயிடுச்சு. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் பேட்ரி இல்லைன்னு முடிவு பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இந்த மாடலை நம்ம கூகுளில் போட்டால் இதோட இன்ஃபர்மேஷன் அக்கு வேறு ஆணி வேறு காமிச்சிடுன்னு சொல்லிட்டு பாட் வெப்சைட் இருக்குல்லையே, இது வந்து கூகுளோடது தான். ஸோ அதிலே போய்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா அதோட நம்பர் போட்டிருக்காங்க. மாடல் நம்பர் போட்டு HOA இப்படி போட்டிருக்காங்க. அதை போடுவோம். ஸோ பாடியில் போட்ட உடனே அதுவே காட்டிடுச்சு. அந்த கூகுள் ஹோம் HOA பேட்டரின்னு போட்டிருந்தேன். அதில் வந்து இன்பில்டு பேட்டரி கிடையாது. இது ஃபுல்லாகவே நம்ம அடாப்டர் போட்டால் தான் ஒர்க் ஆகும். அதாவது இந்த மைக்ரோ USB சார்ஜர் இருக்குது பார்த்தீங்களா, இதில் எப்போயுமே நம்ம சார்ஜ் போட்டுக்கிட்டே இருக்கணும். போட்டால் அது வந்து ஆக்டிவில் இருக்கும். ஸோ நம்ம வந்து பேட்ரி போடுற மாதிரி நம்மளே ரெடி பண்ணலாம். பட் அதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டம் தான் நினைக்கிறேன். ஏன்னா இதில் வந்து மைக்ரோவாக சால்ட்ரிங் பண்ணணும். அந்த மாதிரி இருக்குது. ஓகே, ஸோ இதுக்கு வந்து நம்ம மைக்ரோ USB சார்ஜ் போட்டாலே போதும், அது வந்து ஆன் ஆயிரும். இப்போ வந்து மாட்டி விட்டு அந்த மைக்ரோ USB சார்ஜை போட்டு இது ஆன் ஆகுதா இல்லையா, என்ன பிரச்சனைன்னு பார்க்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக காம்பனண்ட்ஸ் கிடையாது. மாஸ்ஃபெட்டு, அப்புறம் கெப்பாசிட்டர்ஸ் இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. முக்கியமானது எதுன்னு கேட்டிங்கன்னா இது உள்ளே இருக்கிற IC தான். ஸோ அதில் தான் இது எப்படி இயங்கணும், அந்த ஒய்ஃபையோட IC அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ IC போச்சு அப்படின்னா நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. பட் இதே போல் நிறைய டிவைஸ் பல்லாவர சந்தையில் கிடைக்கிது. அதனால் இந்த மதர் போர்டு போனால் கூட நம்ம வேறு மதர் போர்டு தூக்கி போட்டுக்கலாம். பட் அதுக்கு முன்னாடி இந்த கூகுள் மினி 2 அப்படிங்கிற இந்த வாய்ஸ் அக்சசபிள் டிவைஸ் வந்து ஒர்த்தாக இருக்கான்னு தெரியணும். நிறைய பேர் வந்துட்டு அந்தளவுக்கு கனெக்ட் ஆகாது,
பக்கத்தில் போயிட்டு பேசினா தான் கேட்கும், சரி நிறைய இது பண்ண முடியாதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் எனக்கு வந்து இதெல்லாம் தெரியாதுங்க, இதுதான் ஃபஸ்ட் டைம். சரி ஓகே, வளன்னு பேசாமல் இதுக்கு பவர் சப்ளை கொடுத்து ஆன் ஆகான்னு செக் பண்ணி பார்ப்போம். ஸோ இதுக்குள்ளே இருந்தது ஒரு மதர் போர்டு, அப்புறம் ஒரு ஸ்பீக்கர், அப்புறம் இது. ஸோ இதுக்கு வந்து மைக்ரோ யூஎஸ்பி டைப் சி கிடையாது, அதுக்கு முன்னாடி வந்து ஒரு பின் இருக்கும்ல, ஸோ அதை வந்து நம்ம சார்ஜராக போடணும். சார்ஜ் போடுறதுக்கு முன்னாடி மதர் போர்ட் டு அந்த யூஎஸ்பி போர்டு, அந்த சார்ஜிங் போர்டு இருக்குல்ல, அதுக்கு போகிறதுக்கு ஃப்ரிட்ஜ் ஆக்ட் ஆகிறது இந்த ஸ்டிப்பு தான். ஸோ இந்த ஸ்டிப்பு கிளியாமல் பார்த்துக்கணும். இது கிழிஞ்சு போச்சு அப்படின்னா அவ்வளோதான், சோழி முடிஞ்சிச்சு. ஸோ அதை மாட்டி கொஞ்சம் நேரம் சார்ஜ் போட்டு பார்த்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா லைட் எரிய ஆரம்பிச்சிருச்சு. சாரி, சார்ஜ்னு சொல்ல முடியாது, இன்புட் கொடுத்து பார்த்தோம், லைட் எரிய ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் இதுக்கு பட்டன் எதுவுமே இல்லைங்க. நான் ஆன் பண்ணி விட்டேன், ஒவ்வொரு லைட்டுமே டிசைன் எரிய ஆரம்பிச்சிது. வோல்டேஜ் கம்மியாகி இன்க்ரீஸ் ஆகுது பார்த்தீங்களா. ஸோ அப்புறம் நம்ம பேச ஆரம்பித்தா தான் அது வந்து அந்த இன்புட்டை வாங்கி அதுக்கேற்ற மாதிரி ரெஸ்பான்ஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு இந்த ஸ்பீக்கர் அவுட்புட் கரெக்டாக தான் செக் பண்ணணும். இதை எதுக்கு பழைய மேலே தூக்கி போட்டான்னு தெரில. அதனால் ஸ்பீக்கரோட அந்த 2 டெர்மினல் இருக்குல்ல, அதை பசர் மூலம் வச்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பசர் அடிக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா அது வந்து கரெக்டாக இருக்குது, ஷார்ட் ஆகாமல் இருக்குன்னு அர்த்தம். அந்த மாதிரி வச்சு பார்த்தேன், பசர் எதுவும் அடிக்கலை. அப்போ போர்டோட அந்த ஸ்பீக்கர் அவுட்புட் வந்து கரெக்டாக தான் இருக்குது. மேபி ஸ்பீக்கர் எதுவும் ஒர்க் ஆகாமல் இருக்குமோ அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நான் உள்ளே மாட்டி விட்டு செக் பண்ணி பார்க்கணும். இப்போ கனெக்டெல்லாம் போட்டு விட்டேன், லைட்டெல்லாம் நல்லா தான் எரியுது. ஆனால் ஸ்பீக்கர்லேருந்து எந்த ரெஸ்பான்ஸும் வரலைங்க. லைட்டு பாருங்கள், அப்பப்போ வந்து எரியுது. இதை பார்க்கும்போது இந்த டிவைஸ் வந்து ஏதோ சொல்லுது சம்திங், அதனால தான் லைட் அப்படி எரியுது. ஆனால் ஸ்பீக்கரில் ஏன் கேட்க மாட்டேங்குது, ஒரு ஸ்பீக்கர் போயிருக்குமோ அப்படின்னே தோணுச்சு. இதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு அந்த ஸ்பீக்கரோட 2 ஒயர் இருக்குல்ல, கருப்பு சிவப்பு ஒயர் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து நம்ம ஏதாச்சும் வோல்டேஜ் கொடுத்தோன்னா கிளிக் அப்படிங்கும். அந்த ஸ்பீக்கருக்கு வந்து வோல்டேஜ் போகும், அதனால் அந்த ஸ்பீக்கர் ரெஸ்பான்ஸ் பண்ணும். ஸோ இதை வச்சு இந்த ஸ்பீக்கர் கரெக்டாக ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம் நினச்சி அந்த மாதிரி நான் இன்புட் கொடுத்து பார்த்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அதிர்ட்டு போகுது, தெரியுதா. ஸோ அப்போ ஸ்பீக்கர் நல்லா தான் இருக்குது, எல்லாமே பக்காவாக தான் இருக்குது, ஏன் சவுண்டு வரலன்னு தெரில. சரி, இதை வந்து நம்ம வாய்ஸ் மூலமாக தான் கண்ட்ரோல் பண்ணி ஆகணும். அதனால் இது ரெகக்னைஸ் பண்ணுறதுக்கு ஒரு சில கீவேர்ட்ஸ் இருக்குது. கூகுள்னு சொன்னாலோ, ஹே கூகுள் இப்படி சொன்னாலோ அது வந்து நமக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணும். மற்ற எந்த வேர்டு சொன்னாலும் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணாது ஸ்டார்டிங்கில் அப்படின்னு நான் வெப்சைட்டில் படித்தேன். அதனால் நம்ம வாய்ஸ் இன்புட் கொடுத்து பார்க்கலாம். ஓகே கூகுள், I can't connect to the Wi-Fi network. You might want to check the connection settings in the Google Home app. தெய்வமே தெய்வமே நன்றி சொல்வேன் தெய்வமே. ஓகே, கேன் யூ ஹியர் மை வாய்ஸ்? ஹலோ, ஓகே கூகுள். I can't connect to the Wi-Fi network. You might want to check the connection settings in the Google Home app. Which application I need to install? Hello? Hey, Google. I can't connect to the Wi-Fi network. You might want to check the connection settings in the Google Home app. Google. Hey Siri. Hey Alexa. வலிக்குது, அழுதுருவேன். ஸோ பார்த்தீங்களா, ஹே கூகுள் அல்லது ஓகே கூகுள் சொன்னால் தான் இது ரெஸ்பான்ஸ் பண்ணுது. அதுக்கப்புறம் ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணி இதை வந்து ஒய்ஃபையோட கனெக்ட் பண்ணணும். ஸோ அப்போ இது பக்காவாக தான் ஒர்க் ஆகிட்டு இருக்குது. மேபி கனெக்ஷனில் வேணால் ஏதாச்சும் தப்பு பண்ணாங்களா இல்லை இது ஓல்டு டிவைஸான்னு தெரில. இது வந்து பலாயிரம் கலை தூக்கி போட்டிருக்காங்க, நம்ம கையில் கிடச்சி நமக்கு ஒன்றுமே எஃபோர்ட் போடல. ஜஸ்ட்டு உள்ள கழட்டி பார்த்துட்டு எதுவும் ஃபால்ட்டுக்கான்னு பார்த்துட்டு இன்புட் சப்ளை தான் கொடுத்தோம், அதுக்கு ஆன் ஆயிடுச்சு. சரி ஓகே, அடுத்தபடியாக இது எல்லாத்தையுமே எப்படி கால் பண்ணணுமோ அதே போல் அரேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஒய்ஃபையில் கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். அப்போ தான் தெரியும் இதோட வண்டவனம் தண்டவனம்லாம். ஸோ அந்த மாதிரி மாட்டும்போது கேர்ஃபுல்லாக தான் மாட்டினேன். ஆனால் என்னன்னு தெரியலங்க, அந்த ஸ்டிப் இருக்கிற நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த மதர் போர்டுக்கும் அந்த சார்ஜர் கனெக்டருக்கும் இடையில் வந்து ஒரு ஃப்ரிட்ஜ் மாதிரி ஆக்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு அந்த ஸ்டிப்போட எண்டில் பார்த்தீங்கன்னா கிழிஞ்சு போச்சுங்க. நான் ஒன்றுமே பண்ணல. ஆக்சுவலி இதை மூடிய ஸ்பீக்கர்லாம் வச்சு மாட்டும்போது கொஞ்சம் டைட்டாக இருந்துச்சு. என்னடா மாற்றி மாட்டோமான்னு சொல்லிட்டு கொஞ்சம் அழுத்தி விட்டேன். ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா அந்த கனெக்டர் வந்து பிஞ்சு போச்சு போல், இது ஒர்க் ஆக மாட்டேது. இதெல்லாம் ஒரு பிரச்சனையாடா, அழக்கூடாதுடா அழக்கூடாது. இப்படி பிஞ்சு போன அந்த ஸ்டிப்பை மாட்டிடலாம், நமக்கு ஒன்றும் அது பெரிய பிரச்சனை கிடையாது.
அதை எப்படி மாட்டுறோம் அண்ட் மாற்றி இது இன்டர்நெட்டில் கனெக்ட் பண்ணி எதை ஆக்சஸ் பண்ண வைக்கிறோம் அப்படிங்கிற முழு வீடியோ அடுத்த பார்ட்டில் கண்டினியூ ஆகும். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.